இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறை நடிகர் நடிகைகள் மரியாதைன்னா என்னன்னு தேவயானிட்ட கேட்டு கத்துக்கங்க. ஏன்னா 90 2000 காலகட்டங்களில் இவங்க டாப்ல இருந்தாங்க. அன்னைக்கும் இவங்களை நம்பி வர்றவங்களையும் சரி, ஏதாவது விழாக்களுக்கு வந்தாங்கன்னா என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அதே தான் இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் நிற்கிறது, ரசிகர்கள் போட்டோ எடுக்கணும்னு கேட்டாங்கன்னா நின்று போஸ் கொடுக்கறது, பெரியவங்களை பார்த்தா மரியாதை கொடுக்கறது, காலில் விழுந்து வணங்குறது அப்படின்னு இன்னைக்கும் அந்த தற்பெருமை இல்லாமல் தானும் ஒரு சாதாரண பெண்தான் என்பதை போல அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது இப்படித்தான் நடிகர் நடிகள் இருக்கணும் அப்படின்றதுக்கு இவங்க தான் ஒரு உதாரணம். ஒரு விழாவுக்கு வந்திருந்தாங்க. அந்த விழாவில் அவங்களுக்கு வழங்கிய விருதை எடிட்டர் லெனின் ரொம்ப திறமையானவர், மரியாதைக்குரியவர், அவர்கிட்ட கொடுத்து அவர் கையால் வாங்கிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மேடையில் 1000 பேர் இருக்காங்க. பட் நான் ஒரு பெரிய கதாநாயகி, இவர் காலெல்லாம் விழலாமா அப்படின்ற கொஞ்சம் கூட அந்த வெக்கம் மடம் எதுவுமே படலைங்க. நானும் ஒரு சாதாரண பெண் தான் அப்படின்றது மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மரியாதை இருக்குது பார்த்தீங்களா? இதுதாங்க ஒரு தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், பாரம்பரியம். இன்னைக்கு எத்தனை நாயகிகள் இந்த மாதிரி பண்ணுறீங்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க காருக்கு டிரைவர் கிடையாதுங்க. இவங்களே தான் ஓட்டிட்டு வருவாங்க, இவங்களே தான் ஓட்டிட்டு போவாங்க. எந்த பாடி கார்டும் கூட வரமாட்டாங்க. புரியுதுங்களா? யாரும் நெருங்கினா கூட தள்ளி விட்டு அசிங்கப்படுத்துகிற வேலையும் இவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால் நிறைய பேர் இவங்களை பார்த்து கற்றுக்கங்க. ஏன்னா நீங்களும் சாதாரண மனிதர்.